ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, ஒருவருக்கு மாந்திரிக பாதிப்பு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி எதை வச்சு நம்ம எதன அறிகுறிகளில் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுன்னா, சாமி இந்த மாதிரி எங்களுக்கு யாரோ செய்வனை வச்ச மாதிரி இருக்குது, இல்லை ஏதாவது வசி கட்டு போட்ட மாதிரி இருக்குது, இல்லை எதனால் உங்களுக்கு அவங்க செய்யக்கூடிய தொழில் முடக்கங்கள் செஞ்ச மாதிரி இருக்குது சாமி. இது எப்படி சாமி நம்ம உறுதிப்படுத்துறது? நாங்களும் நிறையா பக்கம் கேட்குறோம், ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு என்ன என்ன விஷயம்னு புரிய மாட்டேங்குது, ஒரு குழப்பமான மனநிலை இருக்குது சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ மாந்திரிக பாதிப்புகள் ஒரு சிலருக்கு இருக்குது அப்படின்னா, அது ஒரு சில அறிகுறிகள் மூலியமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஒரு சில அறிகுறிகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஏதாவது கட்டுகள் போட்டு விட்டுருந்தாங்கன்னா, வீட்டில் எவ்வளவு தான் நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சுருந்தாலும், வீட்டில் ஒரு துர்நாற்றங்கிறது வீசிகிட்டே இருக்கும். அந்த துர்நாற்றம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறதே தெரியாது. ஒரு என்னதான் ஊதுபத்தி வாசனை திரவியங்கள் என்னதான் நீங்கள் இது பண்ணாலும், அது சிறிது நேரத்தில் அது போயிடும். போயிட்டு மீண்டும் பழையபடிக்கு பார்த்தீங்கன்னா, அந்த துர்நாற்றங்கிறது கம்பல்சரி வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் இந்த கருங்குலைவினுடைய நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கும். கருங்குலைவு பார்த்திங்கன்னா அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு, இப்போ ஒரு சிலருக்கு என்னென்னா இயற்கையாக ஒரு சில வீடுகளுக்குள்ளே வரும். அது ஏதாவது இந்த காடுகளுக்குள்ளே அந்த மாதிரி ஏதாவது பக்கத்தில் ஏதாவது வயல்வெளிகள் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, அந்த மாதிரியான இடங்களுக்கு வரும். சரிங்களா? அதை நம்ம பாதிக்கும். மாந்திரிக பாதிப்புன்னு நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஒரு சிலர் டவுனுக்குள்ளே இருக்கிறாங்க, இல்லை ஏதாவது என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, இங்கே கருங்குலைவு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, கண்டிப்பாக அதற்கு உண்டான பாதிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இரவு நேரங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாயினுடைய ஓலை சவுண்டு, அலறல் சவுண்டு. சரிங்களா? நாய் அலற சவுண்டு நல்லாவே கேட்கும். சரிங்களா? அந்த ஓலை விடுற மாதிரி ஒரு சில அறிகுறிகள் காட்டிகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கிறீங்கன்னா, அந்த தனியாக இருக்கக்கூடிய வீட்டில் பார்த்தீங்கன்னா, யாரோ இன்னொரு நபர் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளுடைய ஆறாவுக்கு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நபர் கூட இருக்காங்களா இல்லையாங்கிறது அதை உணரக்கூடிய அந்த அதிர்வலைகள் நம்முடைய ஆறாவுக்கு இருக்கும். அப்போ உங்களுடைய வீட்டில் நீங்கள் இப்போ தனியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்னொரு நபர் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரியான ஒரு சில அறிகுறிகள் அதெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏவல் கட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏவல் போட்டுவிட்டாங்கன்னா, ஏவலினுடைய நடமாட்டம் இருந்ததுன்னா, வீட்டுக்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக இது சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும். அதேமாதிரி ஒரு சிலர் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்கள ஒருத்தர் பின்தொடர்ற மாதிரியே அவங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும். இது என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு மன ரீதியான ஒரு சில எண்ணங்கள் ஓடும். அது பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மையிலேயே அவங்களுக்கு பின்தொடர்ற மாதிரியான ஒரு சில எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கும். இப்போ அதை வச்சு நம்ம உறுதிப்படுத்தலாம். சரிங்களா? அப்புறம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் ஏதாவது சாமி கும்பிடும் பொழுதோ, இல்லை எதனாவது கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாவோ வீட்டில் தேவையில்லாமல் மனக்கசப்புகள், மனசங்கட்டங்கள் ஏற்பட்டு சண்டைகள் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இது நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இது கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே இங்கே சண்டை வருதுன்னா, அப்போ கண்டிப்பாக அங்கே தெய்வத்தை கட்டி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ அதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இது ஒரு சில அறிகுறிகள். சரிங்களா? அப்போ இதன் மூலியமாக என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, உடல் ரீதியான பிரச்சனைகள், கை கால் புடைச்சல் வர்றது, முகம் பொலிவு இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி. சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு சில அறிகுறிகள் இருக்கும். தேவையில்லாத இந்த வயிற்றில் ஏதாவது இடுமருந்து கொடுத்துருந்தாங்கன்னா, வயிறு வலி அதிகமாக வர்றது, இந்த மாதிரியான ஒரு சில செயல்முறைகள் இருக்கும். அது இயற்கையாக வர்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெடிக்கல் ரீதியாக ஒரு சில மருத்துவமனையில் இது பண்ணீங்கன்னா, அது ஏதாவது இந்த மாதிரி மெடிக்கல் பிரச்சனையாக இருந்ததுன்னா, அதுக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாயிரும். அப்படி அது எடுத்தும் சரியாகலைன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு சாமி கும்பிடும்பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த தீபம் பார்த்தீங்கன்னா கப்புன்னு அமையும். அதாவது குளிர்ந்து அணையாது. அதாவது விளக்கில் இப்போ நீங்கள் எண்ணெய் ஊற்றிட்டீங்கன்னா, அந்த எண்ணெய் தீர்ந்து குளிர்ந்து அணையாது. ஒரு காற்றடிச்சு ஒருத்தங்க ஊதி விட்டா எப்படி கப்புன்னு அமையும் இல்லைங்களா? அந்த மாதிரி அணையிற மாதிரி. அதாவது மெதுவா கீழே குறைஞ்சு அணையிறதுங்கிறது அது இயற்கையாக நடக்கிறது. அதுவா கப்புன்னு அமையும் பொழுது அப்போ நீங்கள் உறுதிப்படுத்தலாம். இதெல்லாம் ஒரு சில மாந்திரீக பாதிப்புகள் இருந்ததுன்னா செய்யக்கூடிய அறிகுறிகள் இதெல்லாம். இன்னும் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போதைக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். சரி நண்பர்களே. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை.